ஹை வியூவர்ஸ், வெல்கம் அவர் எம்எம் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஸ்பைசியான பெப்பர் ப்ரான் ஃப்ரை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சவுத் இந்தியன் ஸ்டைல்ல ரொம்ப சூப்பரா டெலிஷியஸா இருக்கும். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, மிளகு, சோம்பு, சீரகம் இதெல்லாம் எடுத்து நீங்க நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் 4 தக்காளி, பெரிய தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் போதும். இதெல்லாம் தேவைப்படும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சு எண்ணெயை ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சதும் நீங்கள் சோம்பு 1 ஸ்பூன் போடுங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம சோம்பு போட்டு அரைச்சி ஒரு பொடி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ தாளிப்புக்காக 1 ஸ்பூன் சோம்பு, பேலீஃப் போடுங்க. அது நல்லா உங்களுக்கு பொரிஞ்சு வந்ததும் பச்சை மிளகாய், கீரைன பச்சை மிளகாய் ஒன்று போட்டால் போதும். ஏன்னா நம்ம இல்லை சில்லி பவுடர்ஸ்லாம் சேர்ப்போம். ஸோ மசாலாஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்காக அந்த பச்சை மிளகாய் சேர்க்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட் ஒரு ஆனியன் நான் சொன்னேன்னா அந்த ஆனியன் நல்லா என்ன பண்ணுங்க, சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது நல்ல பொன்னிறமாக வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா கருவேப்பிலை போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த பச்சை வாசனை போக நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி முடிச்சதும் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி பாதி தக்காளி, 4 தக்காளியில் 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி ஃபஸ்ட்டு போட்டுருங்க. போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி விட்டு சூப்பராக வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கடாயில் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னொரு வெங்காயம், இன்னும் 2 தக்காளி, இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா அரைச்சிடுங்க. பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அந்த பேஸ்ட் அந்த ஸ்டேஜில் நம்ம போடணும். ஸோ இந்த பச்சை வாசனை போகிறதுக்காக நல்லா வதக்குங்க. அந்த வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை கண்டிப்பாக போகணும். ஏன்னா நம்ம அரைச்சி போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்டேஜில் நல்லா எண்ணெய் விட்டு மேலே வரும். அப்போ பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போடுங்க. இது நான் காரம் கம்மியாக இருக்கிறதுக்காக நான் காஷ்மீரி மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் கரம் மசாலா பவுடர், அது நம்ம தயாரித்த கரம் மசாலா ஸ்டார்டிங்கில் காட்டியிருப்போம் உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸை. ஸோ அதுதான் அந்த பொடியில் 1 ஸ்பூன் போட்டால் போதும். டெர்மரிக் பவுடர், மசாலாஸ் எல்லாமே நீங்கள் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா இந்த ஸ்டேஜில் தண்ணியெலாம் எதுவுமே நீங்கள் ஊற்ற வேணாம். ஏன்னா இது கடையிலே பண்ணக்கூடிய ஒரு பெப்பர் ஃப்ரை தான். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணும் போது உங்களுக்கு நல்லா அது வாசனை, பச்சை வாசனை எல்லாமே போய் நல்லா அந்த எண்ணெய் திரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்க, வீட்டு மிளகாத்தூள் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். தனியாக மிளகாய், மஞ்சத்தூள் போட்டு நம்ம அரைப்போம்ல அந்த மிளகாத்தூள். ஸோ அது நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம காரம் எதுவுமே சேர்க்கலை, வெறுமனே ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கோம் கீரி போட்டு. ஸோ அதனால் நல்லா போட்டு நல்லா வதக்குங்க. க்ளீன் பண்ணி வச்ச இறால் சேர்த்துக்கோங்க. இறால் சேர்த்து நல்லா வதக்குங்க. அதாவது பார்த்திங்கன்னா இறால் சேர்த்து ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான். நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூடி வச்சுடுங்க. மூடி வச்சதுக்கப்புறம் அதில் இருக்கிற தண்ணி, இறாலில் இருக்கிற தண்ணி அதில் இறங்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஜில் நல்லா வதக்கினதுக்கப்புறமா சுற்றி அந்த மசாலாஸ் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா அது வேகிறதுக்காக. ஸோ நல்லா சிம்மில் வச்சு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இறால் ஃப்ரை ரெடி ஆகிடும். அந்த தண்ணியெல்லாம் இழுத்துரும். அதுக்கப்புறம் நீங்கள் சுருண்ட மாதிரி வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் எண்ணெய் மேலே விட்டுருக்கோம். அந்த ஸ்டேஜில் பெப்பர் சேர்த்துக்கோங்க. நல்லா 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது பெப்பர் ஃப்ரை தான். ஸோ சூப்பராக இருக்கும் கடாய் பெப்பர் ஃப்ரை. சவுத் இந்தியன் ஸ்டைலில் ரொம்ப டெலிஷியஸாக சூப்பராக ஸ்பைஸியாக வீட்லேயே நம்ம ஈஸியாக செய்ய முடியும். ஒரு 2 லீஃப் போட்டுக்கோங்க. சூப்பரான டெலிஷியஸான இறால் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. Thank you viewers. Thanks for watching.